வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜனவரி 9 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க ரூமுக்கு போயிட்டு பயங்கரமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சந்திர மேல விழுந்த பழி, வீட்டுக்குள்ள அந்த பைய கொண்டாந்து வச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதை யோசிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து சந்திரா பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்ததையும் யோசிச்சு பாக்குறாங்க. நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு கார்ல இறங்கும் பொழுது சந்திரா அங்க ரொம்ப சந்தோஷமா அந்த சிவனாண்டி கூட சிரிச்சு பேசிக்கிட்டு பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தா. நான் கூப்பிட்ட பிறகு அப்படியே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டா. அதுக்கப்புறம் அந்த காளியம்மா சிரிச்சுக்கிட்டே என்னமோ சொல்லி சமாளிச்சா. ஒருவேளை இந்த வீட்டுல எல்லாரும் சொல்ற மாதிரி இன்னும் சந்திரா அந்த சிவனாண்டி கூட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாளோ, நம்ம தான் அதை தெளிவா பார்க்காம இருக்கிறோமோ. நம்ம நம்பிக்கை வச்ச எல்லாருமே நமக்கு நிறையவே துரோகம் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இவளும் அப்படிதான் பண்றாளோ. இப்போ இவளை பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தீபவதியை பத்தி யோசனை வருது. நம்ம ஏற்கனவே இந்த டிரைவர் பயலை பத்தி விசாரிக்கிறதுக்காக தீபவதி கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சோம். சோ அவங்க கிட்ட நம்ம போய் கேட்போம் அப்படின்னு ஈஸ்வரி முடிவு பண்றாங்க. நேரா வெளியில வராங்க. அப்போ வில்லி அந்த இடத்துக்கு வந்துட்டு, அக்கா எங்கேயாவது முக்கியமான வேலையா போறியாக்கா? நானும் வரவா? ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல சந்திரா, நான் சும்மா செங்கல் சூளைய தான் பார்க்க போறேன். உடனே வில்லியும், சரிக்கா, சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில வராங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, அக்கா முன்ன மாதிரி நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறா. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த டிரைவர் பையதான். அக்கா காரிக்கிட்ட என்னை பத்தி கண்டதையும் சொல்லி அக்காவுக்கும் எனக்கும் பகையை உண்டாக்கி விட்டுட்டான். இவ எந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை வச்சிருக்காளோ அந்த அளவுக்கு தான் நான் அந்த வீட்டுல இருக்க முடியும். அக்காவுக்கு மட்டும் என் மேல நம்பிக்கை போயிருச்சு. அதுக்கப்புறம் நான் இங்க இருக்கிறதே வேஸ்ட். இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஒரே யோசனையா யோசிக்கிறாங்க அந்த வில்லி. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி நேரா வந்துட்டு அந்த தீபவதி உளவாளி இருக்காங்கல்ல, அவங்கள போய் பாக்குறாங்க. அப்போ தீபவதி நேரா ஈஸ்வரிய பார்த்து, சாரி மேடம், உங்ககிட்ட நான் உண்மையை சொல்றதுக்குள்ள உங்களுக்கே உண்மை தெரிஞ்சு போயிருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் உங்களை நான் தொடர்பு கொள்ளல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, பரவாயில்ல விடுங்க மேடம், அவனே உண்மையை சொல்லிட்டான். அதனாலதான் கொஞ்சம் டைம் ஆகிருச்சு. பட் நீங்க இருந்தாலும் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறையவே ட்ரை பண்ணீங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னீங்க. சோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அந்த பரமேஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு அந்த பரமேஸ்வரி வீட்டுல வேலைக்காரி மாதிரி எல்லாம் வேலை பார்த்தீங்க அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, ஆமா மேடம், நானும் பல விஷயத்த முடிவு பண்ணி தான் பண்ணேன். பட் கடைசி வரைக்கும் என்னால அந்த பையனை பத்தி கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சரி பரவாயில்ல விடுங்க, பட் இப்ப உங்ககிட்ட நான் ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்காக வந்திருக்கேன். தீபாவளி சொல்றாங்க, சொல்லுங்க மேடம். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, என் தங்கச்சி சந்திராவை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தீபாவதி சொல்றாங்க, தெரியுமே மேடம். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என் தங்கச்சி சந்திரா இன்னும் அவ புருஷன் கூட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு என் வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே சொல்றாங்க. பட் என் தங்கச்சி என் புருஷனுக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்ல, நான் அவன் கிட்ட பேசுறதே இல்லை அப்படின்னு என்கிட்ட சொல்றான். பட் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம போகுது வர வர. நேத்து கூட சந்திரா அவன் புருஷன் கூட போயிட்டு பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறதுக்காக பொங்கல் வைக்க போயிருக்கா. அதை நான் நேரடியா போய் பார்த்தேன். போய் பார்த்தப்ப அவ ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தா. அவ எப்ப என்ன பார்த்தாலும் அப்பவே முகத்தை எல்லாம் மாத்திட்டா. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ இன்னும் அந்த சிவனாண்டி கூட தொடர்புல இருக்கிறாளோ அப்படின்னு தோணுது. ஆனா அதுக்கான ஆதாரம் தான் என் கையில கிடைக்கல. ஒருவேளை என் தங்கச்சி அந்த சிவனாண்டி கூட பேசாம இருந்து நான் அவ மேல சந்தேகப்பட்டு நான் ஏதாவது பேசிட்டேன் அப்படின்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏன்னா அம்மாவுக்கு அப்புறம் அவ எனக்கு ரொம்ப ஆதரவா இருந்தா. அதனால எனக்கு அவ உண்மையாவே அவ புருஷன் கூட தான் பேசுறாளா, இல்ல இவங்க எல்லாரும் என் தங்கச்சியை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரியணும். இதை கேட்டதும் உளவாளி சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்கல்ல, நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். எதுக்காக கார்த்திய பத்தின உண்மை என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, அவரு எல்லா இடத்துலயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. உங்களுக்கே அவரை பத்தி நல்லாவே தெரியும். அவரை பத்தி ஈஸியா கண்டுபிடிக்கவே முடியல எங்களால. பட் இந்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப சுலபமான விஷயம். நாங்க நார்மலாவே கண்டுபிடிச்சிருவோம். இன்னும் 2 டேஸ்ல உங்களுக்கான ரிப்போர்ட்ஸோட நான் வீட்டுல சந்திக்கிறேன். இது கேட்டதும் ஈஸ்வரியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தீபாவதி சொல்றாங்க, ஓகே மேடம்,
அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி ஒருவேளை என் தங்கச்சி அப்படிப்பட்ட தப்பு எதுவுமே பண்ணல அப்படின்னா நீங்க எனக்கு போன்ல மட்டும் சொன்னா போதும். ஒருவேளை என் தங்கச்சி அந்த சிவனாண்டி காளியம்மாளை போயிட்டு சந்திக்கிறது உண்மையா இருந்தா நீங்க நீங்க வீட்டுக்கே வந்து உண்மையை நிரூபிச்சிருங்க. இது கேட்டோன்னு தீபாவதி சொல்றாங்க, சரிங்க மேடம், நான் கண்டிப்பா அதையே பண்றேன் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியும் சரி போயிட்டு வரேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. அப்போ தீபாவதி நினைக்கிறாங்க, மேடம் அவங்க தங்கச்சி தனக்கு துரோகம் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அத பத்தி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்ல எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க, என்ன மேடம் புது ப்ராஜெக்டா? தீபாவதி சொல்றாங்க, ஆமா புது ப்ராஜெக்ட் தான், ஆனா ரொம்ப ஈஸியான ப்ராஜெக்ட். இந்த போட்டோல பாக்குறீங்களே இவங்க பேரு சந்திரா, எங்களோட ஹஸ்பண்ட் பேரு தான் சிவனாண்டி, அவங்க அத்தை தான் இந்த காளியம்மா, மாமா முத்து. இவங்க கூட இன்னும் இந்த சந்திரா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கூட பேசிக்கிட்டு இந்த குடும்பத்துக்கு நிறைய துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஈஸ்வரி மேடம் நடிக்கிறாங்க. சோ அது உண்மையா பொய்யா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். சோ யாராவது 2 பேரு வாலண்டியரா அந்த முத்து சிவனாண்டியோட வீட்டுக்கு போயிட்டு வேலைக்காரவங்களா வேலை பார்க்கணும். அவங்க வீட்டுல வேலைக்கார மாதிரி வேலை பார்த்து அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்கிட்ட சொல்லணும். இதை கேட்டதும் அவங்களும் சரிங்க மேடம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த சிவனாண்டி முத்துவோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ தீபாவதி நினைக்கிறாங்க, அப்படியே அந்த சந்திரா எங்கெல்லாம் போறாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா வீட்டுக்கு அவங்க அம்மாவோட போட்டோ கிட்ட போயிட்டு, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான், ஆனா என்ன பண்றது, என் தங்கச்சிய எனக்கு துரோகம் பண்ற அப்படின்னு இந்த வீட்டுல உள்ள எல்லாருமே சொல்றாங்க. பட் என் தங்கச்சி எனக்கு துரோகம் பண்ண மாட்டா அப்படின்னு தான் தோணுது. ஆனா நேத்து பார்த்த சம்பவத்தால என் தங்கச்சி மேல இப்ப எனக்கு மறுபடியும் சந்தேகம் வந்துருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப எல்லாம் யார நம்புறது அப்படின்னு எனக்கு தெரியலம்மா. அதான் என் தங்கச்சி மேலேயே நான் அப்படி சந்தேகப்படுற மாதிரி ஆகிருச்சு. இதை கேட்டுட்டு ஈஸ்வரி ரொம்ப சோகமா நிக்கிறாங்க. அவங்க அம்மாவை பார்த்து என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அதே நேரம் மீனாட்சி இருக்காங்கல்ல அந்த வீட்டுல வேலைக்காரவங்களா இருக்கிற பரமேஸ்வரி, அவங்க நேரா ஈஸ்வரி கிட்ட அம்மா என்னம்மா கவலையா இருக்கீங்க? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி ஒண்ணும் இல்ல, நீங்க போயிட்டு சாப்பாடுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. அவங்க சொல்றாங்க, சரிங்கம்மா நாங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதே நேரம் ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இவங்க பேரு மீனாட்சி, ஆனா இவங்க பேரு பரமேஸ்வரி அப்படிங்கிறது தான் எனக்கு பிடிக்கல, அதனால நான் பேரை மாத்தி வச்சிட்டேன். இதனால கண்டிப்பா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. சரி அவங்க கிட்ட கேட்போம் அப்படின்னு நேரா அந்த பரமேஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, உங்க பேரை நான் மாத்தி வச்சதுனால உங்களுக்கு ஏதாவது என் மேல வருத்தமா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, சேச்சே இல்ல மேடம், நான் கண்டிப்பா அதெல்லாம் எந்த வருத்தமும் படல. இதை கேட்டதும் அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப மீனாட்சி நினைக்கிறாங்க, மேடம் நமக்கு தங்குறதுக்கு இடம் சாப்பாடு எல்லாருமே கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நம்ம நேர்மையா இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம அவங்க மேல கோவப்படக்கூடாது. அவங்க பேரு மாத்தி வச்சா என்ன அப்படின்னு மீனாட்சி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா உளவாளிய காமிக்கிறாங்க. 2 பேர் நேரா சிவனாண்டி முத்து வீட்டுல போயிட்டு வேலைக்கு சேர்ந்துக்கிறாங்க. அதே நேரம் காளியம்மா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்குள்ள கரெக்டா ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு ஆகுற ஒரு பொருளையும் வச்சிடறாங்க. அதை வச்சு அவங்க எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத தீபாவதி காதுல வாங்குறாங்க. சோ கரெக்டா சந்திராவை பத்தி பேசிக்கிறாங்க. சந்திரா ரொம்ப பாவம், ரொம்ப சந்தோஷமா நம்ம கூட பொங்கல் வச்சு கொண்டாடலாம் அப்படின்னு வந்தா. ஆனா அந்த ஈஸ்வரி கடைசி நேரத்துல சந்திராவை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான். பாவம் சந்திரா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தீபாவதி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. சோ இவங்க பேசுறத பார்த்தா சந்திரா ரொம்ப ஹாப்பியா தான் பொங்கல் வச்சு கொண்டாடுறதுக்காக வந்திருக்காங்க. பட் இதுல ஈஸ்வரி தப்பா நினைச்சிருக்காங்க அந்த காளியம்மா சமாளிச்சதுனால. சோ இன்னும் அந்த சிவனாண்டி கூட சந்திராவுக்கு இன்னும் தொடர்பு இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வில்லி இருக்காங்கல்ல, அவங்க நேராவே வீட்டுக்கு வராங்க. இது எல்லாத்தையுமே தீபாவதியோட ஆட்கள் வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்து நேரா தீபாவதிக்கு அனுப்புறாங்க. தீபாவதி அந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவ்வளவு சீக்கிரம் நமக்கு எந்த ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே.
இந்த ஆதாரம் போதுமே, நேரா ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து நிரூபிச்சிடலாமே அப்படின்னு கரெக்டா அந்த ஆதாரத்தை எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அங்க உள்ள ஸ்டாஃப்ஸ் கிட்ட, இங்க பாருங்க, நமக்கு தேவையான ஆதாரம் எல்லாமே கிடைச்சிருச்சு. இப்ப இத கொண்டு போய் கரெக்டா அந்த அதிகாரிங்க கிட்ட ஈஸ்வரி கிட்டையும் கொடுத்தா போதும். இதை கேட்டதும் அவங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அப்புறம் வில்லி என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க ஹஸ்பண்ட பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதே நேரத்துல தீபவதியே நேரா வீட்டுக்கு வராங்க. தீபவதி வரத பார்த்துட்டு ஹீரோ நினைக்கிறாரு, தீபவதி மேடம் இப்ப எதுக்கு வந்திருக்காங்க? அதான் என்ன பத்தின உண்மை எல்லாமே அத்தைக்கு தெரியுமே, இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. தீபாவதியா இங்க இருந்து ஹீரோவை பார்த்துட்டு ஹலோ சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போறாங்க. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு. தீபாவதி நேரா உள்ளார வந்துட்டு ஈஸ்வரி மேடம் இருக்காங்களா அப்படின்னு சொல்ல, அப்போ வில்லி நேரா தீபவதியை பார்த்து, நீங்க யாரு, எதுக்கு அக்காவை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு. அதே நேரம் ரோகிணி சொல்றாங்க, நான் போயிட்டு அம்மாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, அம்மா உங்களை பாக்குறதுக்காக தீபவதி அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்கள முன்ன பின்ன நம்ம பார்த்ததே இல்லை, யாருமா அது அப்படின்ட்டு. ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியா, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு தீபாவதியை பார்த்து, வணக்கம் மேடம், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தீபாவதி சொல்றாங்க, மேடம் நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஆதாரமும் இப்ப என் கையில இருக்கு. இதை கேட்டதும் நம்ம மயிலு சொல்றாரு, மேடம் அதான் மாப்பிள்ளைய பத்தி எல்லாருக்குமே தெரியுமே, அப்புறம் எதுக்கு நீங்க என்ன ஆதாரத்தை கொடுக்க போறீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நான் சார பத்தின எந்த ஆதாரமும் கொண்டுட்டு வரல, இது வேற முக்கியமான ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ஆதாரத்தை கொடுக்குறாங்க. இத பார்த்துட்டு வில்லி நினைக்கிறாங்க, என்ன ஆதாரமா இருக்கும் அக்கா, என்னக்கா இதெல்லாம், இவங்க யாருக்கா? ஈஸ்வரி சொல்றாங்க, இவங்க ஒரு உளவாளி, இது மாதிரி நான் தான் இவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணேன் ஒருத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. வில்லி ஷாக் ஆகி, யார பத்திக்கா தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ அப்பாயின்மெண்ட் பண்ண? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எல்லாரும் உன் மேல சந்தேகப்படுறாங்க, அதனாலதான் நீ என் தங்கச்சி எந்த விதத்திலையும் நீ அந்த சிவனாண்டி கூட தொடர்புல இல்ல அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன். இதை கேட்டதும் நம்ம வில்லிக்கு செம்ம ஷாக்கு. ஆகா, அக்காக்காரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னக்கா என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையா, அதனாலதான் நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்குடி அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை சரியான முடிவு எடுத்திருக்கீங்க அத்தை, இப்போ இவங்களை பத்தின உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாருங்க அப்படின்னு. தீபவதி நேரா ஈஸ்வரி கிட்ட அந்த ஃபைல கொடுக்குறாங்க. அதுல அந்த சந்திரா சிவனாண்டியை சந்திச்சது, காளியம்மாளை சந்திச்சது, அவங்க கூட திட்டம் போட்டது எல்லாமே அதுல ரெக்கார்டடா இருக்கு. இதையெல்லாம் பார்த்ததும் செம்ம ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. தன் சொந்த தங்கச்சி இவ்வளவு பெரிய துரோகத்தை நமக்கு பண்ணிருக்காளே அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை தெரிஞ்சோ தெரியாமலையோ ரொம்ப நல்ல காரியத்தை பண்ணிருக்கீங்க, இப்பயாவது உங்க தங்கச்சியை பத்தி உங்களுக்கு தெரியுதே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. காலேஜ் ஒர்க் ஃபங்க்ஷன் இது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டா வியர் பண்றது தாங்க இந்த கிளிப்ஸ் எல்லாமே. இப்ப எல்லாருமே ரொம்பவே ட்ரெண்டியா ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையவே ட்ரெண்டியான கிளிப்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஆனால் அதிகமாக எல்லாரும் ஹேர் ஸ்டைலையும் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பட்டர்ஃப்ளை கிளிப் ஆட் ஆகியிருக்கு, பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதே மாதிரி தான் எல்லாருமே வியர் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஏன் டிலே பண்ணுறீங்க? உங்களுக்கும் இந்த பியூட்டிஃபுல் ஹேம்பர் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல ஆர்டர் பண்ணுங்க. ஜஸ்ட் 99 rupees மட்டும்தாங்க. ஜஸ்ட் 99 rupeesக்கு 5 கிளிப்ஸ் கூடவே 1 pack கிளிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா கிடைக்குது. இது எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஸோ இதே மாதிரி இன்னுமே நிறைய ஆஃபர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. அண்ட் திரும்ப திரும்ப சொல்றேன், இது எல்லாமே ஜஸ்ட் 99 rupeesக்கு மட்டும்தாங்க. ஜஸ்ட் 99 rupeesக்கு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. மொத்தமா பிக் ஃப்ளவர், அடுத்து ஸ்மால் ஃப்ளவர், அடுத்து மீடியம் சைஸ் ஃப்ளவர், பட்டர்ஃப்ளை ஃப்ளவர், கேட்சி கிளிப், இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் 99 rupeesக்கு உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஸோ கமெண்ட்ல மறக்காம ஆர்டர் பண்ணுங்க. தேங்க்யூ.